வர்றீங்கன்னு. அதனால பேசுறப்ப கேள்வி கேட்கறவங்க தான் கேள்வி கேட்கறவங்க உன்னிப்பா கவனிச்சாலே நீங்க பேசிடலாம். மை ஃபேவரட், ஐயோ கேள்வி கேட்கறாங்களேன்னு நினைக்கிறத விட்டு அதே பாசிட்டிவா மாத்திக்கலாம். மை ஃபேவரட் கலர் இஸ் ஒரு கலர் போடுறீங்க, பிளாக் ஏதோ நீங்க போட்டுங்க. இதை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணும், ஒரு ½ ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். வாட் இஸ் த நேம் ஆஃப் பிஜி காலேஜ்னு கேட்டிருக்கேன். நீங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா போட்டுடலாம். அதே மாதிரி தான் த நேம் ஆஃப் மை பிஜி காலேஜ். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் யூஜி காலேஜ்? த நேம் ஆஃப் மை யூஜி காலேஜ் இஸ் which place do you want to travel? பாருங்க, which place do you want? Do you want to good na want பாருங்க, I want to travel. இப்ப நீங்க ஒரு 2 போட்டு அப்படியே கொண்டு போயிடும். I want to travel to. எனக்கு வந்து இங்க கம்ப்ளீட்டா இந்த 4 பேரு எனக்கு படிச்சது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாருமே இந்த கொஸ்டின்ஸ் இது பண்ணிக்கலாம். இந்த 50 கொஸ்டின் 500 கொஸ்டின் கூட நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம கேள்வியா கேட்க போறோம். ஆனா இந்த கோர் கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஐ வாண்ட் டு டிராவல் டு அந்த பிளேஸ் போகலாம். இப்ப பாருங்க, ஐ வாண்ட். இதேதான் மை ஃபேவரட் வெஜிடபிள் கொண்டு வந்துடலாமா? பாருங்க, மை ஃபேவரட் வெஜிடபிள் இஸ். மை ஃபேவரட் வெஜிடபிள் தான் சப்ஜெக்ட், இஸ் verb. This is how you want to look into. What is your favorite dinner item? ஒண்ணு கிடையாது, திருப்பி இதே தான் போட போறீங்க. பாருங்க, இந்த கேள்வியில இருந்து எடுக்கிற பாருங்க. மை ஃபேவரட் டின்னர் ஐட்டம்ஸ். இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். இந்த சின்ன ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பேசினாலும் பேசுறதுக்கு பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். Why do you like this? What is your most favorite breakfast? இது அப்படியே அப்படியே கொண்டு வாங்க. மோஸ்ட் ஃபேவரட் மோஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்களா? அப்படியே கொண்டு வாங்க. அது அப்படியே யுவருக்கு பதில் மை போடுங்க. மை மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஆன்சர் நம்ம எழுதிட்டே போகலாம். நம்ம இது முக்கியமா இதை பண்ண பார்த்தா இந்த இஸ், வாஸ், ஹேஸ், இது எல்லாமே ஹேஸ், எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. when will you finish your studies? இங்க டிட் போடுங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்கன்னா டிட் போடுங்க. when did you பாருங்க, did plus finished. I finished my studies இப்படியே போடுங்க. I finished முடிஞ்சு போச்சு. your studies, my studies போடுங்க. வருஷம் போடணும்னா இன்னுதான் போடணும். இப்ப நீங்க போடுறீங்க இப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாட் டு யூ வாண்ட் டு டு அஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப் இன்னும் பண்ணல. இப்போ டொனேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண போறப்பனா ஐ வாண்ட் டு பி ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுங்க. இப்ப கரெக்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப எல்லாமே ஃபேவரட்னு போடுறப்ப இந்த இடத்துல தான் நீங்க வந்து ஹூ இஸ் யுவர் மியூசிக் டைரக்டர்னா மை, இங்க பாருங்க அந்த இஸ் இருக்குது பாருங்க. மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இஸ்ன்னு போட்டு அவர் பேரை போடுங்க. இப்ப why do you like him? I like his music பாருங்க. you like, do plus like திருப்பி அப்படியே தான் போடுறீங்க பாருங்க. I like his music அங்கே தான் எடுக்கிறீங்க பாருங்க. I like his music because பாருங்க, I like his music இங்க வந்துட்டீங்களா? அதே தான் நாங்க ஆட் பண்ணது. I like his music, do plus like I like his music because he has given, அவர் நிறைய கொடுத்திருக்காரு. he has given பாருங்க lots of melodies, அவ்வளோ மெலடிஸ் கொடுத்திருக்காரு, அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இங்க பாருங்க, he subject has given. look at that. எதுக்காக இந்த பாயிண்ட் திருப்பி சொல்றோம்னா, எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்றது ஈஸி. உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இன்னொன்று வந்து கொஸ்டின்ல இருந்தே நீங்க வந்து பாக்கி எடுத்துக்கலாம். கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் ஒரு வார்த்தையில சொல்லலாம், கொஸ்டின் ஒரே வார்த்தையில கேட்க முடியாது. கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் கஷ்டம். who is your favorite actor? இப்போ பாருங்க, திருப்பி பாருங்க, யுவர் மையா மாறுது, ஃபேவரட் ஆக்டர் அப்படியே இருக்குது. நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க சப்ஜெக்ட் எப்பயுமே அந்த ஈஸுங்கிறது
சப்ஜெக்ட் verb முடிஞ்சது. இதே நீங்க வச்சு உங்க ஆக்டர் why do I like him because பாருங்க why do you like him I like him அங்கே என்ன எடுக்கிற பாருங்க do plus like you I போட்டு I like him because he is he is a professional. நல்ல ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆக்டரா இருப்பாங்க. அந்த ஆக்டிங்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ப்ரொஃபஷனல். கம்ப்ளீட்டா அந்த தொழில உள்ள போயிடுவாங்க. அதனாலேயே எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இது வந்து ஒரு காரணம். இங்க நான் எதுக்கு சொல்லனா உங்களோட ஆன்சர் முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். பாருங்க he is நான் போல்ட் அடிச்சிருக்கிறது சப்ஜெக்ட் verb தான் அடிச்சிருக்கேன். சப்ஜெக்ட் verb கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். லுக் அட் திஸ். ஸோ இவ்வளவு இது இருக்கு. இது வந்து பண்ணிடலாமா? இது கிளாஸ் நம்பர் 13. இங்க பாருங்க ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஒருத்தரோட ஒரு இன்டர்வியூ பண்ணப்ப அது வந்து பார்ட் 2ல வச்சிருக்கேன். நான் இதை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். 13ல நீங்க 13 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஒரு 1/2 hour அதுக்கு மேல ஆகாது. அப்படியே கொஸ்டின் காப்பி பண்ணிட்டு ஆன்சர் வந்து நீங்க அப்படியே அடிச்சு படிச்சு மட்டும் எனக்கு அனுப்புங்க. இப்ப அபிராமி மேம் இருந்தாங்க, புவனேஸ்வரி, அவங்க கவிதா இருந்தாங்க, ஆல்சோ சுமதி, ஒரு 3-4 பேர் பேசுறாங்க. என்னன்னா அந்த அந்த பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கிட்டாங்க, சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க, கரெக்டா உள்வாங்கிட்டு பண்ணாங்க. ஸோ இது ஒரு பேஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஹை எண்ட் வேணாலும். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் பேசிக்ஸ்ல தப்பு பண்ணக்கூடாது. நிறைய நான் அதில் ஒர்க் பண்ணி கம்பைல் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும். நீங்க இதை அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க நீங்க ஒர்க் பண்ணாம விட்டுறக்கூடாது. இதை போட்டு உங்களுடைய ஆன்சரை போட்டு உங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை படிச்சு காட்டுறப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்பயுமே அந்த ஈஸு வரும். இப்பயும் அந்த ஈஸு சில வாட்டி விடுறது தப்பா வரும். சில பேர் வாசம் விட்டுருவோம். ஏன்னா அது பண்ணிடக்கூடாது. நீங்க ஒர்க் பண்ண தெரிஞ்சிடும். அவர் வந்து ஈஸ்ல இருந்து வாசுல இருந்து ஹேஸ்ல இருந்து வேர்ல இருந்து ஆறுல இருந்து எதையுமே விடக்கூடாதுன்றது. ஏன்னா அதுதான் மெயின். அதுதான் காலத்து குறிக்கும். பாருங்க இங்க ஒரு அருமையான ஒரு இது பாருங்க. யாரு வம்சி ஐயா சிப்ளிங் இருக்கு, எங்க பாருங்க எவ்வளவு கிளீனா அடிச்சிருக்காரு பாருங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அப்பா போலீஸா இருக்காரு. வேர் இஸ் ஒர்க்கிங்? ஆன் கோல்ல இருக்காரு. எங்க நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்? பிரகாசம். இத்தனைக்கும் நான் வந்து தமிழ்லேயே சொல்ல, வெறும் இங்கிலீஷ்ல வச்சு அவருக்கு இங்கிலீஷ் வாட் இஸ் வந்து யுவர் மதர், மை மதர் வந்து போடுறது. ஸ்கூல் நேம் வந்து அப்பெக்ஸ். அது எங்க இருக்கு? ஆன் கோல்ல இருக்கு. பாருங்க எவ்வளவு பக்கவா பண்ணியிருக்காரு பாருங்க. சொல்ல அப்படியே டைப் பண்ணி பண்ணது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது காரணமே உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லை, ஈஸி தான். எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, கேள்வியிலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாமே இருக்கும். இதுலேயும் இந்த 50-20 கொஸ்டின் இருக்கும். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு இதை பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ இப்போ கிளாஸ் நம்பர் 13-2 இதை வச்சு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களை பத்தி கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிகினிங் தான். இதுக்கப்புறம் இது பெரிய லெவலில் நீங்க டெவலப் பண்ணலாம். உங்களை பத்தி 10 நிமிஷம் பேசுங்கன்னா அடிச்சு உதறிடலாம். நீங்க பாட்டுக்கு எங்க யூஸ் பண்ணுவோம், எங்க வாஸ் பண்ணுவோம் போகணும். ஸ்கூல் ஃப்ரெண்ட் பத்தி பேசுறப்ப வாஸ் பண்ணலாம். இப்போ உள்ள கலீக் பத்தி பேசுறப்ப யூஸ் பண்ணலாம். பிடிச்சதை பத்தி பேசலாம், பிடிக்காத பத்தி பேசலாம், உங்க ஹாபிஸ் பத்தி பேசலாம், உங்க ஒர்க்கை பத்தி பேசலாம், உங்க ஃபேமிலியை பத்தி பேசலாம். உங்களை பத்தி சொல்றப்ப இதுதான் வரப்போகுது. ரொம்ப அருமையா இருந்தது. நான் நல்லா பண்ணீங்க. இதுக்கப்புறம் உங்களை டிலே பண்ண விரும்பல. ஆனா நான் இப்பயே இந்த கிளாஸ் 13-14 ஞாபகம் வச்சுங்க. நல்லா பாருங்க. ஃபுல் டாக்குமெண்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்க ஸ்கிரிப்டை எழுதி நீங்க பேசி எனக்கு அனுப்புங்க. அதுதான் முக்கியம். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த கிளாஸை ஃபாலோ பண்றது. அவங்க அபிராமி மேம், சுமதி, புவனேஸ்வரி அவங்க எல்லாம் பக்காவா இன்னைக்கு முதற்கொண்டு பக்காவா அனுப்பியிருக்காங்க. வீக்கெண்டே அனுப்பிச்சு ஃபுல்லாவே இன்னைக்கு அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தேன். அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ற ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுல தெரியும், நமக்கு நல்லா தெரியும். வெரி நைஸ். நாளை சந்திப்போம். 8:15 to 9 நாளைக்கு சந்திப்போம். நான் இப்ப அனுப்பி விடுறேன், குரூப்ல ஷேர் பண்றேன், பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். Thank you so much. Thank you. Thank you very much.